வணக்கம். இந்த சபரிமலையில் இந்த 2வது நாளாக சபரிமலையில் வரலாறு காணாத ஒரு கூட்டமானது தற்போது இருந்து வருகிறது. கூட்ட நெரிசலில் பலரும் சிக்கித் தவிர்க்கிறது. இந்த நிலையில் கோழிக்கோடு மாவட்டத்தைச் சேர்ந்த சதி என்பவர் தற்போது இந்த கூட்ட நெரிசலில் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். நடப்பு ஆண்டுக்கான மகரவிளக்கு மண்டல பூஜைக்காக தற்போது சபரிமலை திறக்கப்பட்ட நிலையில் திறக்கப்பட்ட நாளிலிருந்தே சபரிமலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் குவிந்து வருகின்றனர். தினமும் 90,000 பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என கூறிய நிலையில் பம்பை முதல் சபரிமலை சன்னிதானம் வரை லட்சக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்து நின்று சபரிமலை சன்னிதானம் சென்று சாமி தரிசனம் செய்து வருகிறார். இந்த நிலையில் கடும் கூட்ட நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. மேலும் இதற்கு சரியான ஏற்பாடுகளை தேவஸ்வம் போர்டு சார்பில் முறையாக செய்யப்படவில்லை என பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வந்த பக்தர்கள் இங்கு தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து தேவையான தண்ணீர் வசதிகளும் கழிப்பிட வசதிகளும் செய்யப்படவில்லை என தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த கூட்ட நெரிசல் சற்று நேரத்துக்கு முன்பாக கோழிக்கோடு மாவட்டத்தை சேர்ந்த சதி என்பவர் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். தொடர்ந்து இந்த சன்னிதானத்துக்கு முன்பாக அமைந்துள்ள நடைப்பந்தல் வாயிலாக செல்லும் பக்தர்களும் கடந்த 2 தினங்களாகவே கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளனர். மேலும் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை உள்ள பக்தர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி தவித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த கோழிக்கோடு மாவட்டத்தை சேர்ந்த சதி என்பவர் தற்போது உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து இந்த கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு போலீசாரும் சரி, தேவஸ்வம் போர்டும் சரி முறையான நடவடிக்கைகளை தற்போது ஏற்படுத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது.